ஹாய் விவஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நியூ டெக் ரூஃபிங்கிலிருந்து வெங்கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் மற்றும் ஒரு மாடர்ன் டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பாலிகார்பனேட் ரூஃபிங். உங்கள் வீட்டுக்கு இல்லைனா உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு ஒரு ஸ்டைலிஷ் மற்றும் டியூரபிளாக ஒரு ரூஃபிங் சொல்யூஷன் தேடுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பாலிகார்பனேட் ஷீட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன, அதோட கன்ஸ் என்ன, அண்ட் எங்கெல்லாம் இதை இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலிகார்பனேட் ரூஃபிங் ஷீட்னா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு பிளாஸ்டிக் டைப்பு, ஆனால் ஆர்டினரி பிளாஸ்டிக் மாதிரி இல்லை. இதோட ஹை ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா கிளாஸை விட மெனி டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். இதுதான் இதோட மெயின் ஹைலைட்டு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகம். பாலிகார்பனேட்டோட ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். நேச்சர் சன்லைட்டு அந்த டிரான்ஸ்பரன்சி தான் இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வழியாக உங்களுக்கு சன்லைட் வீட்டுக்குள்ளே வரும், ஆனால் இதில் இருக்க யூவி ரேட் ப்ரொடக்ஷன் கோட்டிங் இருக்கனால சன்லைட் உள்ளே வந்தாலும் ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேடியேஷனை இது வந்து பிளாக் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு கீழே இருக்க ஃபர்னிச்சர் இல்லைனா மற்ற திங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாது. இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் அன்பிரேக்கபிளான்னு சொல்லலாம். ஹெவி ரெயின் இல்லைனா வேறு ஏதாச்சும் இம்பேக்ட் இருந்தாலும் இது வந்து ஈஸியாக தாங்கும். பாலிகார்பனேட் ஷீட் ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இதில் என்ன ஷேப்பில் உங்கள் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாலிகார்பனேட் ரூஃபிங் எங்கே சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஷெட்டு, பர்கோலா கவரேஜ், போர்ட்டியோ, டெரஸ் சிட்டிங் ஏரியா, கார்டன் ஏரியா, வேர்ஹவுஸு இல்லைனா பெரிய கமர்ஷியல் பில்டிங்கில் உங்களுக்கு நேச்சுரல் சன்லைட்காக யூஸ் பண்ணலாம். பாலிகார்பனேட் ஷீட்டை வந்து நம்ம 3 டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணலாம். கிளியரில் பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் சன்லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லைட் கலரில் பார்த்தீங்கன்னா 50 to 60% ஆஃப் சன்லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டார்க் கலர் ஒபேக் இதில் பார்த்தீங்கன்னா 20 to 30% ஆஃப் சன்லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எங்கெல்லாம் சன்லைட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பாலிகார்பனேட் ரூஃபிங்கை அவாய்ட் பண்ணது நல்லது. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye. Thanks.